உங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு அந்த இடத்துல சரியாக செயல்படவில்லை, ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கறத ஏத்துக்கிறத விட்டுட்டு ஒட்டுமொத்த பழியையும் டிவிகே மேல போட்டுருவோம், விஜய் மேல போட்டுருவோம், நம்ம நிம்மதியா இருப்போம். இது நியாயம் இல்லைங்க, இது நியாயமற்றதுங்க. இதுக்கு முன்னாடி பல இடத்துல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இல்லையா, டிவிக்கு சம்பந்தப்பட்டு. அவரும் பரப்புரைக்கு போயிருக்காரு இல்லையா, அந்த மாவட்டத்துல எத்தனை பேர் வந்தாங்க, இங்க எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் 1 மணி நேரத்துல கூடுறாங்க, 2 மணி நேரத்துல கூடுறாங்க, இதை வச்சு ஆபரேஷன் நம்ம இப்படி மூவ் பண்ணணும். இப்படி நீங்க வந்துட்டு தகுந்த முறையில ஆபரேஷனை கொண்டுட்டு போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அதே மாதிரியே நைட்டே வந்துட்டு பிரேத பரிசோதனை வந்துட்டு இத்தனை பேருக்கு, அதுவும் 39 பேருக்கு பறக்க வந்துட்டு பிரேத பரிசோதனை நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு இத்தனை பேருக்கும் வந்துட்டு உங்களால பண்ணிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இத்தனையும் இருக்கு, லேட் நைட்ல பண்ண முடியாது. அதுவும் இத்தனை பேருக்கு பண்ணது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ எங்களை இடிக்குதுங்க. அது எங்கன்னா எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தயவு செஞ்சு விஜயை மட்டுமே குறை சொல்லி கடைசி வரைக்கும் தன் மீது தன்னுடைய போலீஸ்காரர்களினுடைய பாதுகாப்புன்னு இருக்கு பாத்தீங்களா, அவங்க செய்த தவறுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் மறைச்சிட்டு ஒட்டுமொத்தமா விஜய் பின்னாடி நிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஆட்சி உங்களுடையது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தவறியது உங்களுடைய பிரச்சனை, அதை பத்தியும் பேசுவோம். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டிப்பா நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதனை கூறி இந்த இடத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.